வணக்கம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் திருச்செந்தூர் திருப்புகழ் ஒன்று பாடலாம். நாளைக்கு கிருத்திகை விரதம், அதை முன்னிட்டு நாம் இன்றைக்கி திருச்செந்தூர் திருப்புகழ் ஒன்று பாடலாம். இது மரண பயம் ஒழிக்கக்கூடிய ஒரு திருப்புகழ். அதை இப்போ பார்க்கலாம். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமே வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் கிண்கினெனமும் முறையே குழற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனுமேயுரு வேதனை உமிழ மைந்தருடமை கடனேதன முடுக துயர் மேவி மங்கை அழுது விழவே யோபடர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவர் இளவஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பெருமாளே பெருமாளே. இதான் அந்த பாடல். இது நமக்கு வயதானா என்னென்ன மாற்றங்கள் இல்லையா, எல்லாருக்குமே பிணி மூப்பு சாக்காடு அதெல்லாம் உண்டு இல்லையா. வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கைனாலே ஒரு பிறப்புனா இறப்பும் கண்டிப்பாக உண்டு. நமக்கு இந்த முதுமை பருவம் வரும், அதுக்கப்புறம் நம்ம இறப்பும் வரும் இல்லையா. ஸோ அதை ஒட்டின மாதிரியான நிறைய அழகாக எழுதியிருக்கிறார் அருணகிரிநாதர். நமக்கு வயதானா என்னென்ன உடம்புல மாற்றங்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் என்னென்ன கலாமிட்டிஸ் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம உயிர் போனதுக்கப்புறம் நம்ம மேலுலகத்தில் நம்ம எப்படி நல்லபடியாக நம்ம போகிறது, அங்கே மரண பயம் இல்லாமல் எப்படி நம்ம அந்த கடக்கிறது அப்படிங்கிறதுக்கு முருகனுடைய காலை எப்படி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால நீ முருகா, நீ சீக்கிரமாக என் உயிர் போகும்போது நீ யாருமே எனக்கு உதவி கிடையாது, என்னுடைய உடலோ என்னுடைய மனைவியோ என்னுடைய சுற்றங்களோ என் குழந்தைகளோ எதுவுமே கிடையாது, நீ தான் முருகா என்னை மயிலின் மேலே சீக்கிரமாக என்னை நல்லபடியாக யமபடர்கள்ட்ட நான் சிக்கி தவிக்காமல் என்னை கூட்டின்னு போயிடணும் அப்படின்னு சொல்கிறதான பாடல். இதோட ரெண்டாவது ஹாஃபில் என்ன எழுதியிருக்கார் அருணகிரிநாதர்னா, திருமால் விஷ்ணுவை பற்றியும் பாடியிருக்கார், அதாவது முருகனுடைய தாய்மாமரை பற்றியும் பாடியிருக்கார், அதாவது ராமாவதாரத்தை பற்றி பாடியிருக்கார். கோசலை எப்படி ராமரை கொஞ்சினா, நம்ம எப்போவுமே குழந்தைங்களை பார்த்து கொஞ்சம் போது என் அப்பா என் அம்மா தானே கொஞ்சுவோம், என் அப்பா வாடி என் அம்மா வாடின்னு தானே கொஞ்சுவோம். ஸோ அந்த மாதிரி அது வர்ணிக்கிறாரு அந்த பாடல். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த திருமால் மகிழக்கூடிய மருமகனே அப்படின்னு சொல்லி முருகனை சொல்லிட்டு, அப்புறம் வள்ளியின் மனம் மகிழக்கூடிய முருகா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அசுரர்களை வேரோட அழித்து அமரர்களுக்கு அமரர்களை சிறை மீட்ட முருகா அப்படின்னு பாடிட்டு, அதுக்கு யார் காரணம், முருகன் சிவனுடைய நெற்றி கண்ணில் தானே முருகன் பிறந்தார். ஸோ அதனால சிவனை வர்ணிக்கிறார். தன் தலையில் நிலா சூடியிருப்பார் இல்லையா, நிலா, அதுக்கப்புறம் கங்கா, அதுக்கப்புறம் கழுத்தில் வாசுகிங்கிற நாகம், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதை பற்றி சொல்லி அந்த சிவபெருமான் கொடுத்த முருகப்பெருமானே, நீ திருச்செந்தூரில் மகிழ்ச்சியாக வீற்றிருந்து எங்களுக்கு அருள்பாலிக்கும் முருகனேன்னு சொல்லி பாடியிருக்கார். இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதை பாடினா நமக்கு மரண பயம் நீங்கி நம்ம நிம்மதியாக வாழ்நாள கழிக்கலாம். அதனால தான் இந்த பாடலை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். எல்லோரும் இதே மாதிரி பாடி பயன்பெறலாம். gaumaram.comல எல்லா மீனிங்கும் இருக்குது, அர்த்தமும் இருக்குது, லிரிக்ஸும் இருக்குது. நம்ம எல்லோரும் அதை படித்து பயன்பெறலாம். யூடியூப்லேயும் நிறைய பேர் பாடியிருக்காங்க. நமக்கு டியூன் வேணுன்னா அதை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ளே போய் சென்றடைஞ்சு நம்மளும் முருகனை பாடி பரவலாம். பூமாலை சூட்டுவதும் நன்று, அதை விட பாமாலை சூட்டுதல் அதை விட நன்று அல்லவா. அதனால் நம்ம இதை பாடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.